ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நான் என்னென்னு சொல்லிக்கிறேன். இதில் ஓவரால் பேசிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி. அப்புறம் பின்னா பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா அசல் தொகை. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. ஏன்றது மொத்த தொகை. இதை பொறுத்தளவு பேசிக்கான ஃபார்முலா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸு, அது மொத்தம் எத்தனை வருடங்கள் அப்படின்றது. பேசிக் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அமௌண்ட் அப்படின்றது மொத்த தொகை. மொத்த தொகையை கால்குலேட் பண்ணணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் மொத்த பிரின்சிபல் எவ்வளோ, அதாவது அசல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச மொத்த இன்ட்ரெஸ்ட்டு, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை எவ்வளோன்றது கிடச்சிரும். இதுதான் நார்மலாக பேசிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். ஆனால் நம்ம அந்த ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன். வாங்க அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 13,000. பிரின்சிபல் அமௌண்ட்டு 13,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் தென் த ரேட் ஆஃப் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. அடுத்து ரேட்டு 5%. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன வச்சுருப்போம்? PNR/100. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு செய்வோம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 5%. 5%ன்னு நம்மளுக்கு என்ன தெரியுமா? 5/100. இது எப்படி எழுதலாம்? 1/20. அந்த 1/20ல் மேலே உள்ளது தான் இன்ட்ரெஸ்ட்டு, கீழே உள்ளதான் பிரின்சிபல். ஏன்னா இது ரேட்டா R= I/Pன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த சம்ம செஞ்சிடலாம். இப்போது கொடுத்துருக்கிறது 20, அவன் கொடுத்துருக்கிறது பிரின்சிபல் 20 தான். 13,000னா இது எத்தனை இயர் இன்வால்வ் ஆகிருக்கு? 4 இயர். இப்போது இங்கே 4 வருஷம். 4 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சம் ஓவர். 5ன்னு அடித்தோம்னா கடைசி ஆன்சர் நம்ம கிடைக்க போகுது 2,600. இந்த மாதிரி சம்மில் இந்த ரேட்டை வச்சே நீங்கள் ஃப்ராக்ஷனாக கொண்டு வந்து செய்கிறதுக்கு பாருங்கள். அது உங்களுக்கு டைம் டூரேஷன் ரொம்ப கம்மி பண்ணும். அடுத்து இந்த ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய பர்சன்டேஜ், அந்த மாதிரி சம்ஸ்க்கு இது எவ்வளோ டைம் டூரேஷன் கம்மி பண்ணுதுன்னு நீங்களே போக பார்ப்பீங்க. இது போன குரூப் டியில் 2022 கேட்டது தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ சம் when invested at rate 12 1/2%. இப்போது ரேட்டு கொடுத்துட்டாங்க 12 1/2%. அடுத்து அமௌண்ட்ஸ் டு 8,250. அதாவது ஒரு சம்மை இன்வெஸ்ட் பண்ணி கடைசியாக கிடச்ச அமௌண்ட், அதாவது மொத்த தொகை எவ்வளோன்னா 8,250 சொல்லிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர் 2 இயர்ஸ், அதாவது அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மொத்தம் கிடச்ச அமௌண்ட்டு. ஸோ 2 இயர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நான் இதில் என்ன பார்ப்பேன் அப்படின்னா 12 1/2% இருக்குது. அப்போ 12 2s are 24, 25 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மாற்றி எழுதுறேன்னு பாருங்கள். 25/200 எழுதலாமா? ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ 2 0 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இந்த ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுறேன்னா 25/200. 25/200னா என்னது? 1/8. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். கொடுத்துருக்கிறது ஓவரால் அமௌண்ட் 8,250 ஆஃப்டர் 2 இயர்ஸு. அது 2 இயர்ஸ்க்கு. மேலே உள்ளது R= I/P. அதனால் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, கீழே பிரின்சிபல் இருக்குது. இது வந்து 2 இயர்ஸ்க்குன்றதுனால மேலே ஒரு 2 போடுறேன். அப்புறம் எப்படி எழுதலான்னா 1/4. இதுதான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம். அவங்க கொடுத்துக்கிறது ஓவரால் அமௌண்ட் 8,250 கொடுத்துருக்காங்களா? அப்போது இன்ட்ரெஸ்ட்டு கீழே பிரின்சிபல் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா தானே அமௌண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது அசலும் அந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் வட்டியும் சேர்த்தோம்னா தான் மொத்த தொகை. அந்த மொத்த தொகை 5.
ஏன்னா 1 இது 4 5 தான் 8250ன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட் என்ன? 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவ்வளோதான், சம் ஓவர். 155 இங்கே 1650. ஸோ ஆப்ஷன் ஏ. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின், குரூப் டி 2022. நெக்ஸ்ட் சம், வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் ஆன் 6250 ஃபார் 3 years இஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூஸ் அட் 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் எவ்வளோ, அதாவது இந்த அமௌண்ட்டில் பிரின்சிபல் எவ்வளோ வரும்? பிரின்சிபல் 6250 கொடுத்தாச்சு, இயர்ஸ் 3 years கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் 12% இருக்கிறத நான் எப்படி எழுதுறேன்னா 12/100 அப்படின்னா அதை எப்படி மாற்றலாம்? 3 4s are 12, இங்கே 25 × 4 100, 25 × 4 100 வந்துடும். ஸோ ஆறுன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட்டு பை இந்த 25ன்றது பிரின்சிபல். இது எத்தனை வருஷத்துக்கு? 3 years. ஸோ 3 × 3 இயர்ஸ்க்குன்றதுனால அது 9/25 ஆயிரும். இதுதான் இந்த சம்மில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ராக்ஷனு. இதிலேருந்து நம்ம சம்மை கொண்டு வந்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் 25 தான் 6250 அப்படின்னா அவன் கேட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. மேலே உள்ளது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், கீழே உள்ளது பிரின்சிபல்னு சொல்லியிருக்கேன். 9 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னாலே ஆன்சர் வந்துடும். இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 250 × 9, ஆன்சர் 2250. ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி தி அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 75,000. ஸோ 75,000 அப்படின்றது பிரின்சிபல், இந்த அமௌண்ட்லன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இது பிரின்சிபல். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்னடா என்னென்னமோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களேன்னு பயப்பட வேண்டாம், இதை சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். நம்ம 5/3% ஃபார் 5 years. சம்மு கொடுத்துருந்தாலே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு செஞ்சிங்கனாலே சம்மை குயிக்காக முடிச்சிடலாம். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நான் எப்படி மாற்றுறேன்னா 3 2s are 6, 6 + 5 11, 11/300. இந்த பர்சன்டேஜ்னால 2 0 கொண்டு வந்துட்டேன். இது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு இங்கேயே பார்த்துருங்க, 5 years. ஸோ × 5 இங்கேயே கேன்சலே பண்ணிடுங்க, 11/60. 11/60 தான் இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றி நம்மளுக்கு வந்த ஃப்ராக்ஷன் என்னது அப்படின்னா 11/60. இது தான் இன்ட்ரெஸ்ட்டு, இது தான் பிரின்சிபல். அவ்வளோதான், சம் ஓவர். இதை வச்சே பாருங்கள், அவன் கொடுத்துருக்க பிரின்சிபல் 75,000, 60 தான் 75,000னா இன்ட்ரெஸ்ட் அவன் கேட்டிருக்கானா வாட் வில் பி தி அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 11 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா சம் முடிஞ்சது. ஒரு சில நேரம் சம்மில் அமௌண்ட்டும் கேட்கலாம், மொத்த அமௌண்ட்டும். இதில் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க, அவன் கேட்டிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்க அமௌண்ட்டை பாருங்கள், பிரின்சிபலே 75,000 வந்திருக்குன்னா ஆப்ஷன் எல்லாமே இப்படி தான் நியர்பையாக வச்சுருப்பாங்க. அதோட கம்மியாக தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அமௌண்ட்னா அதை விட பெருசாக வரும். ஏன்னா நம்ம அமௌண்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா தான், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த பிரின்சிபலை கூட்டினா தான் அமௌண்ட்டே வரும். ஸோ அதெல்லாம் இதை விட ஹியூஜாக இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அண்டு வேர்டிங்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 11 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். 11 கேன்சல் அவுட் பண்ணோம்னா 1250 × 11, ஆன்சர் 13750. ஆப்ஷன் சி இதான் ஆன்சரு. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மாற்றி கொண்டு வந்து கண்டுபிடிங்க, எல்லா சம்மையும் ப்ரொசீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது இன்ட்ரெஸ்ட்டு, இது பிரின்சிபல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன கேட்டாலும் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அமௌண்ட்டு கேட்குறான்னு வைங்களேன், 60, இங்கே 11 இருக்குது, 60 + 11 பார்க்கும்போது 71. நான் அமௌண்ட்டு நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியும் 75,000. ஸோ 60 தான் நான் என்ன பண்ணுவேன், 60 தான் 15,000னா 75,000னா
71 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஓவரால் அமௌண்ட் தொகை கிடச்சிரும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ 11 என்ன நான் கண்டுபிடிச்சேன், சம் முடிஞ்சது. ஸோ எல்லாமே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்தே கொண்டு வர பாருங்கள். நெக்ஸ்ட் சம், ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் வில் பி ரிசீவ்டு ஆன் தி அமௌண்ட் ஆஃப் 1600. ஸோ பி வந்து எவ்வளோ அமௌண்ட்லன்னு கேட்டிருக்கிறதுனால பி வந்து 1600. அதுதான் பிரின்சிபலு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7.25%. வேறு ஒன்றும் இல்லை, 7.25%. 7 1/4%. இது எப்படி எழுதலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு செய்வோம் வழக்கம் போல். 7 4 28, 29, 29/400. என்ன பர்சன்டேஜுக்கு 00 இங்கே போட்டேன். 10 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஓவரால் இந்த சம்முக்கு இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபலுக்கு நம்ம கொண்டு வந்த ஃப்ராக்ஷன். இந்த 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். 29/40 தான். அவங்க பிரின்சிபல் கொடுத்துட்டு 1400. அப்போ பிரின்சிபல் என்ன, 40 தான் 1600. சாரி, 40 தான் 1600னா அவங்க கேட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு 29 என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா சம் ஓவர். 0 கேன்சலு. 29 × 40 தான் ஆன்சரு. 29 × 40 பார்த்தீங்கன்னா 1160 வரும். ஆப்ஷன் பி. இதே சம்மில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 40 + 29 69 என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. 40 தான் 1600னா 69 என்னன்னு கண்டுபிடிச்சா அமௌண்ட்டு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கேட்டது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம மேலே உள்ளது மட்டும்தான் 29 என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 1160. ஆப்ஷன் பி. இது குரூப் டியில் 2018 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் 2 years and 3 months ஆன் 2500 at the rate of 6% per annum. ஸோ பிரின்சிபல் 2500 சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸு அப்புறம் 3 months. அந்த 3 monthsையுமே நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எழுதுகிறேன். 3 months நான் எப்படி எழுதுறேன்னா 3/12. ஏன்னா ஒரு இயருக்குன்னு பண்ணுறப்ப நம்ம /12 போடுவோம். இது என்ன ஆகும், 1/4 ஆகும். ஸோ 2 1/4 தான் இயர்ஸு. இப்போ 2 was right, 9/4னா அதையும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வழக்கம் போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100. இதை நான் எப்படி எழுதுறேன், 3/15 எழுதிக்கிறேன். ஏன்னா கேன்சல் அவுட் பண்ணோம்னா 3/15 ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது அந்த ஓவரால் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 years and 3 monthsன்னு கொடுத்துருக்கிறது என்ன மாற்றி வச்சுருக்கோம், 9/4ன்னு மாற்றிருக்கோம். அதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 27/200ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட்டு, இதுதான் பிரின்சிபலு. இப்போ 200 தான் 2500ன்னா இதில் கேட்டிருக்கிறது என்ன, இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 27 என்னன்னு கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். இது எக்ஸ் நம்ம வச்சுக்கிறோமா. ஸோ 200 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுவோம். 2500 × 27. அந்த 200 கீழே வந்துடும். அந்த 2 0 நம்ம கூட கட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 2 கீழே வந்துடும். 25 × 27 இருக்கும். இந்த 25 × 27 இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும். ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் இருக்குது, பின்னாடி உள்ள நம்பர் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா 26 நடுவில் உள்ள நம்பர் எப்படி இருக்கும் பாருங்கள், 26 - 1. கரெக்டாக? இதை எப்படி எழுதுனா 26 + 1. ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. a + b a - b. ஸோ 26² - 1² வரும். 26² என்ன, 676. 676 - 1² 1 தான். ஸோ 675 / 2. 675ல் / 2னா 675ல் பாதி எவ்வளோ, 337.5. ஆப்ஷன் சி. இது 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். இந்த இடத்துல உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே எங்கே எப்படி ஷார்ட்கட் எங்கே அப்ளை பண்ணலான்றதை நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணி பண்ணோம்னா செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸை பெர் இயருக்கு நம்ம மாற்றுறோம். இந்த மந்த்ஸ்ன்னு என்ன கொடுத்துருந்தாலும் சரி, அதை / 12 போட்டு அதையும் மாற்றிருங்க.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் டிவைடட் பை 100ன்னு போட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதுவோ அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, கீழே இருக்கிறது பிரின்சிபல். இதே அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அதுதான் அப்படின்னா, அப்புறம் பிரின்சிபலுக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா டினாமினேட்டரில் உள்ளது என்னது, அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் ரெண்டையும் கூட்டி வர்றதுக்கு எவ்வளவு, இப்படி கண்டுபிடிச்சிங்கனாலே சம் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமௌண்ட் ஆஃப் 1250 பிகம்ஸ் 1550 இன் 4 இயர்ஸ். பிரின்சிபல் வந்து 1250 இருந்திருக்கு. 4 இயர்ஸ் அப்புறம் அமௌண்ட் என்னவாயிருக்கா 1550. எத்தனை வருஷத்தில்? 4, 4 இயர்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 1250லேருந்து 1550 300 கூடியிருக்கு. எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில். இப்போது 4 தான் 300ன்னா பெர் இயருக்கு எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 75 பெர் இயருக்கு 75 கூடியிருக்கு. இதை வச்சு நம்ம சம் செஞ்சோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா I/P/100. நம்ம ரேஷியோக்கு எடுக்கிறப்ப எப்படி எடுப்போம்? மேலே இன்ட்ரெஸ்ட்டு கீழே பிரின்சிபல் இருக்குன்னு எடுப்போம். அப்போ இன்ட்ரெஸ்ட் இதில் 75 ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதானே கூடுது. ஸோ 75. பிரின்சிபல் எவ்வளோ? 1250. ரேட்டு பெர் இயருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த 1 இயருக்கு நம்ம 75 கண்டுபிடிச்சி அதை மேலே போட்டிருக்கோம். பிரின்சிபல் 1250 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இன்ட்டு 100. எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணி நம்மளுக்கு என்ன வருது? 6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் எவ்வளோ 1 இயருக்கு அப்படின்னா 6%. ஆப்ஷன் பி. இது ஏஎல்பி சிபிடி 2ல் 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் 16,800. அப்போ உங்கள் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 16,800 இன் 9 மந்த்ஸு. 9 மந்த்ஸு. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6.1/4%. இப்போ நம்ம இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஹோல் நம்பராக கொடுக்கல, இயரும் நம்மளுக்கு சிம்பிளாக இல்லை. ஸோ ரெண்டையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மந்த்ஸில் இருக்கிறதுனால நான் இயருக்கு மாற்றுறேன். 3/4 இயர்ஸ்னு எழுதிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 25 டிவைடட் பை 4ன்னு வரும். பர்சன்டேஜ்னால 400. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப கேன்சல் அவுட் பண்ணால் 1/16 வரும். இது எத்தனை இயருக்கு? 3/4. 3/16 4 சார் 64. ஸோ இந்த சம்மில் ஓவராலாக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி வந்த இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் அந்த ஃப்ராக்ஷன் 3/64. ஸோ ரேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரேட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னா 16,800 இதுதான். இந்த 64 தான் 16,800ன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட்டு. வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 3 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதான் ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 525 × 3 டிவைடட் பை 2ன்னு வரும். 262 × 3ன்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ 787.5 வரும். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் received from the same amount invested in 2 different schemes at the same rate for 6 years and 10 years respectively. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ என்ன? இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சேம் அமௌண்ட் இன்வெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேம் பிரின்சிபல் தான். 2 டிஃப்ரெண்ட் ஸ்கீமு, இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான், பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேம் தான். இயர் என்ன கொடுத்துருக்காங்க? 6, இன்னொரு இயர் 10, 3/5. ஆப்ஷன் பி. இது எப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1க்கு நம்ம PNR/100ன்னு போடுவீங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கு PNR/100ன்னு போடுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் சொல்லிட்டாங்க. என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வேறையாக இருக்குது. இது N1 N2ன்னு வச்சுக்கோங்க. சேம் பிரின்சிபலும் கட்டாயிரும்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கட் ஆயிரும், 100ம் கட் ஆயிரும். ஸோ N1/N2ன்னு கடைசி வந்து நிற்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதும் ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுதான் இதே தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். டைரெக்டாக 6/10ன்னு போட்டிருக்கேன். அவன் கொடுத்துருக்க இயரை ரேஷியோ அப்படி 3/5ன்னு வந்துருச்சு. ஆப்ஷன் பின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். இது RRB JEE 2019 கேட்ட கொஸ்டின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.